ஜோசா 2025 கவுன்சிலிங் ப்ராசஸில் கலந்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோ பதிவில் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கேலிக்கட் கேம்பஸில் ஆல் அகாடமிக் ப்ரோக்ராம்ஸுக்கு ஜோசா 2025ஓட ரவுண்டு 2 ரிசல்ட்ஸ் என்னவா இருக்கும், அதனுடைய ஓப்பனிங் ரேங்க்ஸ் என்னவா இருக்கலாம், க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னவா இருக்கலாம் என்பதை பற்றியெல்லாம் ஒரு கேல்குலேஷன் நடத்தி முடித்து அதனுடைய ரிசல்ட்ஸை சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். பொதுவாகவே நமது தமிழ்நாட்டு மாணவர்கள் பிரைமரியாக டார்கெட் பண்ணுறது என்ஐடி திருச்சி கேம்பஸ். பிகாஸ் என்ஐடி திருச்சி கேம்பஸில் நமக்கு ஹோம் ஸ்டேட் கோட்டா இருக்குது. சப்போஸ் என்ஐடி திருச்சி நமக்கு கிடைக்காத பட்சத்தில் நமது மாணவர்கள் என்ஐடி சூரத்கல் கேம்பஸ்க்கு அதர் ஸ்டேட் கோட்டாவில் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக நம் தமிழ்நாட்டு மாணவர்கள் டார்கெட் பண்ணக்கூடிய முக்கியமான என்ஐடி கேலிக்கட். இந்த என்ஐடி கேலிக்கட்டோட ரவுண்டு 2 ரிசல்ட்ஸ் அடுத்து வர்ற ஸ்லைடில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கேரளா மாநிலத்தில் இருக்க என்ஐடி கேலிக்கட் கேம்பஸில் நமது தமிழ்நாட்டு மாணவர் ஒரு சீட் வாங்கி படிக்கணும்னா கண்டிப்பாக அதர் ஸ்டேட் கோட்டாவில் தான் அவரால் வாங்க முடியும். அதன்படி ஜோசா 2024ஓட ரவுண்டு 1 ரிசல்ட்ஸையும் ஜோசா 2025ஓட ரவுண்டு 1 ரிசல்ட்ஸையும் அதர் ஸ்டேட் கோட்டாவில் ஓப்பன் கேட்டகரியில் நாங்கள் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். என்ஐடி கேலிக்கட்டை பொறுத்த வரைக்கும் 3 டிஃபரெண்ட்டான அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது கம்பேர்டு வித் என்ஐடி திருச்சி as well as என்ஐடி சூரத்கல். ஸோ பயோடெக்னாலஜிங்கிற அகாடமிக் ப்ரோக்ராம் நமக்கு என்ஐடி கேலிக்கட்டில் அவைலபிளாக இருக்குது. அதே போல் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் என்கிற அகாடமிக் ப்ரோக்ராம் என்ஐடி கேலிக்கட்டில் தான் இருக்குது. தென் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த அகாடமிக் ப்ரோக்ராமும் என்ஐடி கேலிக்கட்டில் இருக்குது. ஸோ சவுத் இண்டியன் என்ஐடிஸில் கம்பேர் பண்ணும்போது these are the 3 special academic programs in NIT Calicut. So starting from biotechnology, last year round 1 முடிவில் opening category for biotech 26,770. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபரன்ஸில் தட் இஸ் 8,370லேயே பயோடெக்னாலஜி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. க்ளோசிங் ரேங்க் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் 30,894, இந்த வருஷம் 26,457. இதுவே கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது லாஸ்ட் இயர் 2,614ல் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வருஷம் ரவுண்ட் 1 முடிவில் நமது மாணவர்கள் 3,167ல் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. தட் இஸ் பயோடெக்னாலஜி சீக்கிரமாகவே எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கொஞ்சம் லேட்டாக தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதே போல் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் அகாடமிக் ப்ரோக்ராமை கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் 8,191ல் ஓப்பனிங் ரேங்க் வந்திருக்கு. இந்த முறை 9,630ல் வந்திருக்கு. இந்த டிஃபரன்ஸ் எல்லாமே எல்லா அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ்க்கும் ஜென்ரல் கேட்டகரியிலையும் ஃபீமேல் கேட்டகரியிலையும் கம்பேர் பண்ணி அந்த டிஃபரன்ஸை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே மைனஸ் சைன் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா வெகு சீக்கிரமாகவே நமது மாணவர்கள் ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சை பர்டிகுலர் அகாடமிக் ப்ரோக்ராமை ஃபில் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாசிட்டிவ் சைன் எதை குறிக்குதுன்னா தட் இஸ் ப்ளஸ் 36.6%. லாஸ்ட் இயர் கெமிக்கல் இன்ஜினியரிங் 19,312 எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த முறை 26,381, தட் இஸ் அரவுண்ட் 36% லேட்டாக தான் அந்த ரேங்க்கில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்கிறத விட யாரெல்லாம் கேரளாவை தாண்டி அதர் ஸ்டேட்டில் இருக்காங்களோ அவங்க எல்லாமே கொஞ்சம் லேட்டாக தான் கெமிக்கல் இன்ஜினியரிங்கை எடுத்திருக்காங்க. இதே போல் எல்லா அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ்க்கும் நாங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் நடந்திருக்கு என்பதை பாசிட்டிவ் சைன் நெகட்டிவ் சைன் போட்டு முன்னாலேயே ஃபில் ஆயிருக்கா லேட்டாக தான் ஃபில் ஆயிருக்கா இந்த வருஷம் என்பதை பற்றி சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் அடுத்த ரவுண்டு செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டுன்னு போகும்போது இதனுடைய அப்சர்வேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கம்பேரிட்டிவ் அனாலிசிஸில் சேம் என்ஐடி கேலிக்கட் கேம்பஸ்க்கு அதர் ஸ்டேட் கோட்டாவில் ஓபிசி என்சிஎல் கேட்டகரியில் வர்ற நமது ஸ்டூடெண்ட்ஸ் போன வருஷம் ஜோசா கவுன்சிலிங்கில் என்ன மாதிரி ஓப்பனிங் ரேங்கில் ஆரம்பித்தாங்க, இந்த வருஷம்
ஜோசா 2025 ரவுண்ட் 1ல் எந்த மாதிரி ரேங்க்ல ஆரம்பிச்சிருக்காங்க என்பதை பற்றி ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸும் அதனுடைய டிஃபரன்ஸை பர்சன்டேஜாகவும் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் பயோடெக்னாலஜி, லாஸ்ட் இயர் ஜோசா 2024 ரவுண்ட் 1 முடிவில் 10,434ல் பயோடெக்னாலஜி ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இந்த வருஷம் 8,951லேயே பயோடெக்னாலஜி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தட் இஸ் அதர் தேன் கேரளா ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் 8,951லேயே அவங்க பயோடெக்னாலஜி சீட்ஸை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டிஃபரன்ஸை கம்பேர் பண்ணும்போது -14.21, தட் இஸ் 14% ரேங்க்ஸ் முன்னால் போயிருக்கு. அதே போல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் 1001ல் ஓப்பன் ஆகிருக்கு, இந்த வருஷம் 1125 ஓப்பன் ஆகிருக்கு. அதே போல் லாஸ்ட் இயர் 1298க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த வருஷம் 1529 கொஞ்சம் லேட்டாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இதே போல் எல்லா பிரான்ச்சோட எல்லா அகாடமிக் ப்ரோக்ராமோட ஓப்பனிங் ரேங்க் அண்ட் க்ளோசிங் ரேங்க் ஃபார் ரவுண்ட் 1 2024-2025க்கு இங்கே கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனுடைய பர்சன்டேஜ் ஆஃப் டிஃபரன்சஸையும் சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா இசிஇ அகாடமிக் ப்ரோக்ராமில் ஃபீமேல் கேட்டகரியில் லாஸ்ட் இயர் 3,226க்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் இந்த வருஷம் 4,482 தான் ஓப்பன் ஆகிருக்கு. தட் இஸ் 38% ஆர் 39% லேட்டாக தான் இந்த இசிஇ டிபார்ட்மெண்ட்டை, இசிஇ அகாடமிக் ப்ரோக்ராமை நம்ம ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் எடுத்திருக்காங்க. இதே போல் உங்களுக்கு எந்தெந்த பிரான்ச் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்களோ அதனுடைய பர்சன்டேஜ் ஆஃப் டிஃபரன்ஸை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் 2 ரவுண்ட் 3ல் என்ன மாதிரியான ரேங்க்கில் லாக் ஆகலாம் என்பதை பற்றி ஒரு ப்ரிடிக்ஷனோட நீங்கள் கவுன்சிலிங்கை ப்ரொசீட் பண்ணலாம். ஜோசா 2024 மற்றும் ஜோசா 2025ஓட ரவுண்ட் 1 ரிசல்ட்ஸையும் அதுக்கு ரெண்டுக்கும் இடையில் இருக்க டிஃபரன்சஸையும் கம்பேர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கம்பேரிசன் ரிசல்ட்டை பர்சன்டேஜில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம டார்கெட் இதே மாதிரியான பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் ஜோசா 2025ஓட ரவுண்டு 2ல் எக்ஸாக்டாக ரிப்பீட் ஆச்சுன்னா இந்த வருஷம் ரவுண்டு 2 ஓப்பனிங் ரேங்க் மற்றும் க்ளோசிங் ரேங்க் என்ஐடி கேலிக்கட் கேம்பஸில் அதர் ஸ்டேட் கேண்டிடேட்டுக்கு ஓப்பன் கேட்டகரியில் என்னவா இருக்கலாம் என்று சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் பயோடெக்னாலஜி, போன வருஷம் ரவுண்டு 2 ரிசல்ட்ஸ் படி ஓப்பனிங் ரேங்க் என்னவா இருந்திருக்குன்னா 31,679. ரவுண்டு 1ல் நடந்த அதே ட்ரெண்டு ரிப்பீட் ஆகிற பட்சத்தில் இந்த வருஷம் 9,905ல் பயோடெக்னாலஜி ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் ரவுண்டு 1ல் நடந்த ட்ரெண்ட் 80% ரிப்பீட் ஆகிற பட்சத்தில் 14,216ல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எகெயின் ரவுண்டு 1ல் நடந்த அதே ட்ரெண்ட் 60% ரிப்பீட் ஆச்சுன்னா ரவுண்டு 2ல் 18,615க்கு பயோடெக்னாலஜி ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதே போல் எல்லா அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ்க்கும் ஜென்ரல் கேட்டகரியிலையும் ஃபீமேல் கேட்டகரியிலையும் ஓப்பன் கேட்டகரி என்னவா இருக்கலாம், ஓப்பன் ரேங்க் என்னவா இருக்கலாம், க்ளோசிங் ரேங்க் என்னவா இருக்கலாம் என்பதை சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ரவுண்டு 1 நடந்த ட்ரெண்ட் ரவுண்டு 2ல் ரிப்பீட் ஆனால் மட்டும் இது ரியலாக இருக்கும். அதர்வைஸ் மைனர் சேஞ்சஸ் நடக்கலாம். இதே வரிசையில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது சேம் என்ஐடி கேம்பஸ் அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் ஃபார் ஓபிசி என்சிஎல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஓபிசி என்சிஎல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் என்ஐடி கேலிக்கட்டுக்கு ஆப்ஷன்ஸ் சாய்ஸஸ் ஃபில் பண்ணியிருந்தாங்கன்னா ரவுண்ட் 2ல் எந்த ஓப்பனிங் ரேங்குக்கு அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எந்த க்ளோசிங் ரேங்க் வரைக்கும் அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்பதை பற்றி நம்ம ரவுண்ட் 1ல் நடந்த ட்ரெண்டை வச்சு அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ரவுண்ட் 1ல் இந்த வருஷம் நடந்த ரிசல்ட்ஸ் படி பர்சன்டேஜ் ஆஃப் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். இதே பர்சன்டேஜ் ஆஃப் டிஃபரன்ஸ் ரவுண்டு 2லையும் நடக்கிற பட்சத்தில் பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் இன் என்ஐடி கேலிக்கட் ஓப்பனிங் ரேங்க் என்னவா இருக்கலாம்னா 9,524. இதுவே லாஸ்ட் இயர் ஓப்பனிங் ரேங்க்
11,102. Then last year closing rank 11,950. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கிற டிஃபரன்ஸ் 11,240 க்ளோசிங் ரேங்க். இதே போல எல்லா அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ்க்கும் பாசிபிள் ஓப்பனிங் ரேங்க் அண்ட் பாசிபிள் க்ளோசிங் ரேங்க் சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். இங்கே 3 வகையான ப்ரெடிக்ஷன் நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் இஸ் பேஸ்ட் ஆன் 100% reputation similar to round 1 trend. round 1 trend 80% repeat ஆகிற பட்சத்தில் these are the opening and closing ranks. round 1 trend 60% repeat ஆகிற பட்சத்தில் these are the opening and closing ranks. இது எல்லாமே ஒரு ப்ரெடிக்ஷன் based on available data நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்க வேல்யூஸ். round 2 ரிசல்ட்ஸ் இன்னும் சில தினங்களில் நமக்கு ரிலீஸ் ஆக போகுது. அந்த ரிசல்ட்ஸ் ரிலீஸ் ஆன பிறகு இந்த ப்ரெடிக்ஷனையும் அந்த ஒரிஜினல் ஆக்சுவல் ரிசல்ட்ஸையும் கம்பேர் பண்ணி நான் அடுத்த வீடியோ உங்களுக்காக ரிலீஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுடைய இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.